இப்போ பாருங்கள், அங்கே முருகன் சிலை இருக்குது பாருங்கள், கிட்டக்க போவேனா. கோவில் வெரி ஃபென்டாஸ்டிக். உங்களுக்குலாம் நேரம் இருந்தது அப்படின்னா சிட்டி லைஃப்லேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து இந்த மாதிரி கோவிலுக்குலாம் வாங்க. அதாவது சிவன் கோவிலில் சிவனுடைய இதில் வந்து சண்டிகேஸ்வரர் இருந்தார். இப்போ அம்பாளோடதில் வந்து சண்டிகேஸ்வரி இருக்காங்க. இது வந்து திருக்குடவாசல் கோவில்லையும் இருந்த மாதிரி தான். குடவாசல் கோவில் பார்த்தோம்ல, அங்கேயும் இதே மாதிரியான அமைப்பு தான். கிட்டத்தட்ட எல்லா கோவிலோட எல்லா இதுவும் சொல்லிட்டேங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கல்வெட்டு வேற எங்கே பார்த்தேன்னா சொல்கிறேன். இதுக்கப்புறம் பிராகாரத்தை தான் சுற்றி வரணும். இங்கே பிராகாரத்தை சுற்றுறதுக்கே ஒரு பெரிய வளாகம் இருக்குது. அந்த கோவிலை சுத்தமாக கிடையாது. மாட கோவில்னால் இது வந்து எப்படின்னா, மாட கோயிலில் பல வகைகள் இருக்குது. தூங்கான மாட கோயில்னு ஒரு கோவில் கதை. யானை வந்து பின்புறத்தில் படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும் கோவில். அது வந்து பார்த்திங்கன்னா திருமேச்சூர் கோவில் தான் அந்த மாதிரி இருக்கும். கோவில் அவ்வளோதான். அப்புறம் அங்கே ஒரு இது இருக்குது, இந்த ஐயர் அர்ச்சகர் வேறு வந்துட்டார். இப்போ இங்கே கூட எக்கச்சக்க கல்வெட்டு இருக்குங்க. திருவாரூர் கோவில் ஒரு முறை போகணும். திருவாரூர் கோவிலில் எக்கச்சக்க கல்வெட்டு இருக்குது. அதுதான் நான் இன்னொரு போகல. சதுர்வேதி நிலமாவது திங்கள் கற்கட மாதத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. கற்கட மாதம் அப்படின்னா, கற்கடம்ங்கிறது வந்து சூரியன் வந்து கடகராசியில் வர மாதம் வந்து ஆடி. அப்போ ஆடி திங்கள்ங்கிற வார்த்தை தான் அது குறிக்குது. இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. பூக்கள் இது மாதிரி இதெல்லாம் வந்து சீர்காழி கோவிலெல்லாம் இந்த மாதிரி தான் அமைக்கப்படும். சீர்காழி கோவிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, 27 நட்சத்திரத்துக்கு 27 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கும். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம மக்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பார்க்க வராதுங்க. ஆனால் இந்த கோவில் எனக்கு சிபாரிசு பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லைன்னா இதை நம்ம இங்கே தெளிவாக தெரியுதுங்க. வாங்க இதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், திருசுடரளவும் நெற்றடி நிழலடி, இது முதல். இரண்டாவது பார்த்திங்கன்னா இப்படி. ஆனால் ஆக்சுவலாக அப்படி படிக்கக்கூடாது. நேராக படித்து அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். ஆனால் இவ்வளோ தான் எடுக்கப்பட்டிருக்கு. கிராம சபைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. கிராம சபைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. பாருங்க, கொத்த வாசல்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ போனோம்ல ஒரு ஊர் பக்கத்தில் கொத்த வாசல், அதுக்கப்புறம் வந்து கொத்த வாசல் உத்தரகங்கை. இதோ பாருங்கள், கொத்த வாசலில்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. இதோ பாருங்கள், கொத்த வாசலில் கரங்கன ஓரையில். ஓரையில்ங்கிறது வந்து இந்த ஓரையெல்லாம் பார்ப்பாங்களா, அது நம்ம போன ஊரை பற்றியான கல்வெட்டு இருக்குது. பக்கத்தில் தானே இருக்குது. அதனால் அதை பற்றியான அமைப்புகள் இருக்குது. அம்பகரத்தூருங்கிறது இப்போ காரைக்கால் போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது. பத்திரகாளி அம்மன் கோவில். அது அந்த அம்மன் இங்கேயும் இருக்காங்க. இதெல்லாம் வெளி பிராகாரத்தில் இருக்குது. சும்மா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இது வணங்கிட்டு அப்படியே போயிடாதீங்க. சுற்றி வாங்க. பிராகாரத்தை சுற்றி வரும்போதே நிறைய சிலைகள் இருக்கும். பத்திரகாளி அம்மன். நிறைய மக்கள் அது பண்ணுறது பெரிய தவறு. அப்படி பண்ணக்கூடாது. சிவலோகநாதர் வந்து திருப்புங்கூர்னு ஒரு ஊரில் சிவலோகநாதர் சிலை இருக்குது. அம்பாள். நான் இன்னும் மாடக்கோவில் வந்து இன்னும் நிறையா போகணும். இப்போ எத்தனாவது இது வரைக்கும் நான் எத்தனை மாடக்கோவில் போயிருக்கேன்னே எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் இன்னும் ஒரு 30 கூட தாண்டியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். 70 மாடக்கோயில் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், ஏன் தாராசுரம் கோயிலாக கூட இருக்கட்டும், இது எல்லாமே மாடக்கோவில் அமைப்பு தான். ஆனால் ஏன் நான் அதை மாடக்கோவிலாக சொல்லாமல் இதை மட்டும் மாடக்கோவிலாக நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கோவில்கள் எல்லாமே வந்து ஒரு கோவில். அதாவது ஒரே ஒரு கோவில் மட்டும் மாடக்கோவில் அமைச்சாங்க. நான் ராஜராஜ சோழனே குறைத்து சொல்லலை. ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த கோச்சங்க சோழர் வந்து 70 மாடக்கோவில், அதுவும் மாடை அமைச்சு கோவில் அமைக்கிறார் அப்படின்னா அவரோட சிந்தனை வேறு.
அத்தனைக்கு மேலே இவர்களுக்கெல்லாம் முன்னோடி தான் அவர். அதனால தான் கோச்சங்க சோழனை நம்ம உயர்த்தி சொல்லணும். கோவிலில் மட்டும்தான் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இது வந்து அந்த கருவறைக்கு பின்னாடி சிலை லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம அது சரி, நம்ம ராஜராஜ சோழனுக்கு உள்ள பள்ளிப்படையே ஒழுங்காக கட்டாமல் வச்சுருக்கோம். இதில் கோச்சங்க சோழனுக்கு நம்ம எங்கே போக போகிறோம்? ராஜராஜ சோழன் பள்ளிப்படை, ராஜேந்திர சோழனோட பள்ளிப்படை, அந்த அரிஞ்சய சோழனோட பள்ளிப்படை மட்டும் ஏதோ மிச்சம் மீதி கிடக்கு. அதனால் அது காப்பாற்றப்பட்டுருக்கு. இதாங்க கோவிலோட அமைப்பு. கோவிலோட அந்த மேல் கருவறை வந்து இங்கேருந்து சுத்தமாக பார்த்தா தெரியல. உள்ளே வந்து அமுத்தப்பட்டிருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. இதோ பாருங்க, முழு நிலவு. பௌர்ணமி இல்லை, இன்றைக்கி வந்து வைகாசி மாத பௌர்ணமி. அதாவது பௌர்ணமின்னு சொல்ல வேணாம், தமிழ் பெயரில் முழுமதின்னு சொல்லலாம். பௌர்ணமின்னு நம்ம சொல்ல வேணாம், முழுமதி இல்லைன்னா நிறைமதி அப்படின்னு சொல்லலாம். அமாவாசைக்கு மறைமதின்னு சொல்லலாம். மறைந்து தானே காணப்படுது. மதினா நிலவு, மறைந்து காணப்படுறதுனால அது மறைமதின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். கோவில் அவ்வளோதாங்க. இது சோழ மன்னர். இதே நான் இப்போ தான் பார்க்க, சோழ மன்னர் பூஜித்த லிங்கம்னு ஒரு லிங்கம் போட்டிருக்கு. இதுதான் ஒருவேளை கோச்சங்க சோழனுக்கு வழிபட்ட லிங்கமான்னு தெரில. ஏன்னா பொதுவாக வந்து சோழ மன்னர் பூஜித்த லிங்கம்னு போட்டுருவாங்க. ஏன்னா கோவில் அமைக்கப்பட்டது அவர் தான். சோழ மன்னர் பூஜித்த லிங்கம் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கோச்சங்க சோழனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க கோவில். இந்த கோவிலை பற்றியான தகவல் தான் பாருங்கள். 5 நிலை ராஜகோபுரம். இதுதான் இந்த கோவிலோட முக்கிய தகவல்கள். வேறு என்னென்ன தகவல்கள் விட்டுட்டேன்? வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் தகவல். அதாவது வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டேர் கேஸ் அமைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். வெளி பிராகாரத்தில் எக்கச்சக்க கல்வெட்டு இருக்குங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உள்ளேயும் கல்வெட்டு இருக்குது, வந்து பாருங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு மறுபடியும் சொல்கிறேன். பூந்தோட்டம் வந்து இறங்குங்க. பூந்தோட்டம் வந்து இறங்கி நேராக அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாங்க. பூந்தோட்டம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அதை தாண்டி கொத்தவாசல்னு ஒரு போர்டு போட்டிருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா கொத்தவாசல் போயிட்டு வரலாம். ஆனால் இந்த கோவிலுக்கு அப்படி அது டேரெக்டாக வர முடியாது. மறுபடியும் நீங்கள் அந்த மெயின் ரோடுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டரோ இல்லை 1.5 கிலோமீட்டர் வந்தாங்கன்னா கோயில் திருமாலம்னு போட்டிருக்கும். இப்போ இருக்கிற பேர் வந்து கோயில் திருமாலம். மாகாளநாதர் கோவில்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அம்பல் கோவில் இருக்குது. மொத்தம் 3 கோவிலும், அது கோச்சங்க சோழன் கட்டிய 3. இது மாட கோவில் கிடையாது, இதெல்லாம் மாட கோவில் அமைப்பில் இருக்குது, அவ்வளோதான். மொத்தத்தில் 3 மாட கோவிலும் பக்கத்தில் இருக்குது. அதனால் இதை மறக்காமல் பாருங்கள். இன்னும் 2-3 மாட கோவில் இந்த திருவாரூர் ரோட்லேயே நிறையா கிடக்கு. அதெல்லாம் நேரம் இருந்தால் பார்ப்போம். நன்னிலத்தில் கூட ஒரு மாட கோவில் இருக்குது, பார்ப்போம். அதெல்லாம் நேரம் இருந்தால் பார்ப்போம். இந்த தகவல் எல்லாருக்கும் பார்க்குறேங்க. நன்றி, வணக்கம்.